இந்த வைகாசி விசாகம் வர மே 30 நடைபெற இருக்கு. விசாக நட்சத்திரம் மே 29 பகல் 12:31 மணிக்கு துவங்கி மே 30 பகல் 2:18 மணியோட நிறைவடையுது. பௌர்ணமி திதி மே 30 பகல் 12:55 நிமிடத்துக்கு தான் தொடங்க இருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, திருமண தடை இருக்கிறவங்க, கடனால வாடி வதைந்து போனவங்க, வாழ்க்கையில மென்மேலும் உயரணும், செல்வ வளம் பெருகணும், கல்வி ஞானத்துல சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமான் அவதரித்த தினமான வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமான மனதார நினைத்து வழிபடுங்க. நீங்க வேண்டது எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பாரு முருகப்பெருமான். வைகாசி விசாகத்தன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இல்ல எங்களால விரதம்லாம் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பால் பழம் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இல்ல எங்களால எதுவுமே முடியாது அப்படிங்கிறவங்க முருகப்பெருமான மனதார வழிபடுங்க, அது போதும். முருகப்பெருமானோட 6 எழுத்து மந்திரமான ஓம் சரவண பவ, ஓம் முருகா இந்த மந்திரத்தை உச்சரிங்க. முடிஞ்சா திருப்புகழ், கந்தசஷ்டி கவசம், வேல்மாறல் இதையும் படிக்கலாம். அசுரனையே தன்னோட அன்பால ஆட்கொண்ட அழகன் தான் அவரு. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்,